மக்களே ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். ஸோ ஆல் நியூ ஆக்டிவா 2025ஓட OBD2B இந்த வெர்ஷனோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஷார்ட் வந்து ஓவர்வியூ வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க இதோட ப்ரைஸ் என்ன வரும், அதே மாதிரி வந்து பில்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி டயர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா. ஸோ இந்த எல்லா கொஷின்ஸ்க்குமே வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ சேனலுக்கு புதுசு, நான் என்னோட நேம் பிரவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்த்தர்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஷோரூம்ஸில் வந்து வெஹிக்கிள்ஸ் கலெக்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே இஷ்யூஸாக இருக்குது. ரீசன் என்னென்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சின்ன சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ இந்த வீடியோ நமக்கு எடுக்க உதவும் ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அனந்த ஹோண்டா பொம்மனஹள்ளி. ஸோ இவங்களோட இன்னொரு பிரான்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா HSR லேஅவுட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பெங்களூர்லேருந்து யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆக்டிவா வந்து இப்போ பெங்களூரில் வந்து அவைலபிளாக இருக்குது, புது வெர்ஷன். ஸோ நீங்கள் வந்து ஷோரூம் வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மிஸ்டர் போப்பண்ணாக்கு வந்து மிகப்பெரிய நன்றி இந்த வண்டியை வந்து நமக்கு ரிவ்யூக்காக கொடுத்ததுக்கு. ஓகே, நம்ம ஆக்டிவா 125 OBD2B இந்த வெர்ஷனோட லுக்ஸ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா வாக் அரவுண்ட் ரிவ்யூ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நமக்கு லுக்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த ஹோண்டாவோட சிக்னேச்சரை வந்து டிஃபைன் பண்ணுற விதமாக ஒரு ஹெச் மாதிரியான ஒரு டிசைன் ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பழைய ஆக்டிவா மாதிரியே தான் இருக்குது. எந்த ஒரு மேஜர் சேஞ்சஸுமே வந்து கிடையாது. ஸோ காஸ்மெட்டிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ரிமைனிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்ஸோட கலர் ஆகட்டும் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாவில் வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பிளாக்ல வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ப்ரௌனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. டியூரபிலிட்டி எப்படி இருக்குது, அதாவது ஸ்ட்ராங்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ ஸ்ட்ராங்னஸை பொறுத்துமே வந்து நமக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து பொறுத்து நமக்கு ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீட்டாக ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஹோண்டா வந்து டிப்பிக்கலாக வந்து அவங்க ஃபிட் அண்ட் ஃபினிஷில் எப்பயுமே நல்லா தருவாங்க. ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு சீட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரௌன் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குஷனிங் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ நமக்கு இந்த ஆக்டிவா 125 OBD2Bயில் வந்து சீட் குஷனிங் பொறுத்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரைடுக்குமே வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாருமே வந்து நான் இந்த வாக் அரவுண்ட் ரிவ்யூ போட்டதுக்கப்புறமா கேட்ட ஒரே ஒரு கொஷின், பில்லை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தான். எஸ் மக்களே, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பில்லை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 80% வந்து ஃபைபரும் 20% தான் மெட்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த இடத்துல ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த இடத்துல மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்துருவோம். ஸோ நமக்கு ஃப்ரண்ட் செக்ஷனில் எதெல்லாம் ஃபைபரில் கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் மெட்டலில் கொடுத்துருக்காங்க பார்த்துருவோமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைபர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைபர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டலில் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட் மட்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் பேனல்ஸ் வந்து பார்த்துருவோம் எதெல்லாம் மெட்டலில் இருக்குது அப்படின்றது. ஸோ நமக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. பட் மேஜர் சேஞ்ச் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா 125ல் வந்து இந்த பேனல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து மெட்டலில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபைபரில் கொடுத்துருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு வந்து கேட்டிங்கன்னா நமக்கு 2 kg வெயிட் வந்து கம்மியாக இருக்குது. பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா ஆக்டிவா 125 வாங்குறதுக்கான மிகப்பெரிய ரீசன் வந்து நமக்கு மெட்டல் பாடி தான். பட் இப்போ இது வந்து மிஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபைபர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இதோட பில்லில் வந்து ஏதாச்சும் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கா, இது உங்களுக்கு லாங் டேர்மில் வந்து டியூரபிளாக இருக்குமா, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ குவாலிட்டியை பொறுத்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. எனக்கு வந்து ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதில் எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஆக்டிவால் அந்த மெட்டல் பில்டு பார்த்தீங்க இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான் இருக்குது. எந்த சேஞ்சுமே வந்து என்னால் நோட்டீஸ் பண்ண முடியல. ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இது ஸ்டில் ஃபைபர். ஸோ ஃபைபரோட குவாலிட்டி வந்து ஓகேன்னு தான் சொல்லுவேன், எந்த இஷ்யூஸுமே இல்லை.
ஸோ லைட்ஸை பொறுத்து இந்த புது ஆக்டிவாவில் நமக்கு ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஹாலஜன் தான், எல்இடியெல்லாம் எதுவுமே வந்து 2025 மாடலில் வந்து அப்டேட் பண்ணலை. ஸோ நமக்கு வந்து டிஆர்எல்ஸ் பழைய மாடல் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அதே மாதிரி டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பழைய டிஆர்எல் செட்டப் அதே பழைய ஆக்டிவாலேருந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் ஹாலஜன் தான். நமக்கு பிரேக் லைட் ஆகட்டும், இண்டிகேட்டர் ஆகட்டும், இதெல்லாமே கம்ப்ளீட் ஹாலஜனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 இதுலேயுமே வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இங்கே வந்து ஒரு சார்ஜிங்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது யூஎஸ்பி டைப் சி, அதாவது வந்து டைப் பி கிடையாது, டைப் சிக்கான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது வந்து நமக்கு ரெயினில் வந்து தண்ணியெல்லாம் உள்ளே போகுமான்னு கேட்டால் அதுக்கான ஒரு ப்ரொடக்டிவ் கவரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது தண்ணியும் நமக்கு உள்ளே போகாது. கீழே வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. எதர் வாட்டர் பாட்டில் அல்லது வந்து மொபைல் வந்து உங்களால் வந்து இதில் கேரி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த புது ஆக்டிவா 125 கொடுத்துருக்க சுவிச்சஸ் பற்றி வந்து பார்ப்போம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம் அண்ட் லோ பீம் பாஸ் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து டாகிள் பண்ணுறதுக்கான டாகிள் சுவிட்ச் ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரியான டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பில்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டியூரபிளாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் ரிமோட்லாம் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஃபீல் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் வந்து இருக்குது. ஸோ அளவுக்கு டியூரபிளாக இருக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியுது. இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஹாரன் யூஷுவல் வர சேம் ஃபியூச்சர்ஸ் தான். ஜஸ்ட் இந்த வந்து நமக்கு ஜாய்ஸ்டிக் மாதிரியான ஒரு இந்த டாகிள் சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடை பொறுத்து நமக்கு இந்த வண்டியை பொறுத்து நமக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஃபியூச்சர் வந்து வருது. நீங்கள் ஒரு சிக்னலில் போய் நிற்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் இன்ஜின் வந்து ஒரு சர்டைன் டெம்பரேச்சர் வந்து ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஃபியூச்சர் வந்து எப்படி ஒரு ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் நிற்கும் போது இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும். இது வந்து ஃபியூவல் வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபியூச்சர். ஸோ இதுவே வந்து நீங்கள் லைட்டாக வந்து ஆக்சிலேட்டரை வந்து ட்விஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்ஜின் வந்து ஆன் ஆகிடும். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அல்லது ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இதுவே தான் நமக்கு ஸ்டார்டர் பட்டனாகவும் இந்த வண்டியில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 4.2 inches டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோண்டா லேட்டாக கொடுத்துருந்தாலுமே ஆல்மோஸ்ட் 125cc இருக்க எல்லா ஸ்கூட்டருமே ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து அட்லீஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து ரொம்ப நாளாகவே ஹோண்டாவில் வந்து மிஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க 4.2 inchesக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபங்க்ஷனல். ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து 1 by 1 வந்து பார்த்துருவோம். மக்களை இந்த ஆக்டிவா 125cc கொடுத்துருக்க புது டிஜிட்டல் மீட்டரில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டார்க்கான ஃபாண்ட்டில் வந்து ஸ்பீடோ மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டைம் வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரிப்பு, அதுக்கான ஆவரேஜ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்து இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ ரிமைனிங் வந்து நம்ம ஈக்குவலில் போகிறோமா இல்லை எந்த இதில் வந்து பவரில் போகிறோமா அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த கன்சோல் வந்து நம்மளால் கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மற்றது வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் தான் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடான ஃபியூச்சர். ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கவர் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிப் வந்து ஆட்டோ ரீசெட் ஆகணுமா ஆகக்கூடாதா இதை வந்து எனேபிள் ஆர் டிசேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கோ இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு தேவைப்படுதா தேவைப்படலையா இதை வந்து ஆன் ஆர் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே டைப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சிம்பிள் ஆர் பார் அப்படின்ற ஒரு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைட்னஸ், அதாவது ஆட்டோ பிரைட்னஸ். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிரைட்னஸ் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி வந்து பிரைட்னஸ் கூடுறது குறையிறது வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது வந்து வண்டியை வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி பண்ணிக்கும். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல், இது வந்து எனக்கு தேவையில்லை, நான் மேனுவலாக இதை பண்ணிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் ஸோ மேனுவலாகவும் நீங்கள் இதை வந்து கூட்டவோ குறைக்கவும் வந்து முடியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா தீம் வந்து கொடுத்துருக்காங்க, லைட் அல்லது டார்க். ஸோ 2 தீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ, அதாவது உங்களோட லைட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து லைட் ஆர் டார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ ரிமைனிங் வந்து ஃபேவரட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டோட்டல், அதாவது இன்ஸ்டன்ட் கன்சோல், ட்ரிப்பே கன்சோல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பேக்கான ஆவரேஜ் கன்சோல், இதெல்லாம் வந்து தேவைப்படுச்சுன்னா இது வந்து நீங்கள் ஆன் ஆர் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாருங்கள் எத்தனை டீட்டெயில்ஸ் வந்து உங்களால் எனேபிள் ஆர் டிசேபிள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து ஃபங்க்ஷனல். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட் அண்ட் டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்து யூனிட், அதாவது நமக்கு மைலேஜ் வந்து கிடைக்குது இல்லைங்களா, இந்த ரியல் டைம் மைலேஜ் இதெல்லாம் ட்ராக் பண்ணுறது வந்து கிலோமீட்டர் பெர் லிட்டர் தேவைப்படுதா இல்லை வந்து லிட்டர் பெர் 100 km இது கிலோமீட்டர்ஸ் வந்து தேவைப்படுதா இதை வந்து நம்மளால் மாற்றிக்க முடியும். ஸோ ரீஸ்டோர் டிஃபால்ட், அதாவது நமக்கு மொபைலெல்லாம் ரீஸ்டோர் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபியூச்சர். நம்ம வந்து யூஸ்வலாக வந்து வண்டி வந்து சர்வீஸ் பண்ணும்போது 2 ட்ரிப் இருந்ததுன்னா ஒரு ட்ரிப்பை வந்து நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓடுது அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்காக வச்சுப்போம். இன்னொன்று வந்து நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் போகும்போது வந்து நம்ம அந்த ட்ரிப்பை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து டிஜிட்டலாகவே கொடுத்துட்டாங்க. மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ், அதாவது எத்தனை கிலோமீட்டரில் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுவோம், என்ன மந்த் என்ன இயர், இதை வந்து நம்ம என்டர் பண்ணி வச்சுக்க முடியும். வண்டியிலே இது வந்து இருக்கும். ஸோ ஆயில் சேஞ்ச், ஸோ கடைசியாக வந்து எத்தனை கிலோமீட்டரில் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணும், என்ன டேட் அண்ட் மந்த், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ வார்னிங் இன்ஃபர்மேஷன், அதாவது இதில் ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே நமக்கு கொடுத்துருக்கிறதுனால ஸோ இதில் வந்து ஏதாச்சும் இப்போ இதில் வந்து ஒரு சென்சார் பேஸ்ட் வண்டி இல்லைங்களா. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் வார்னிங்ஸ் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகலை, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஒரு யூஸராக வந்து இதில் என்ன வார்னிங் இருக்குது அப்படின்றத வந்து பேசிக்காக உங்களால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அதாவது டூல் போடாமலே இதிலே வந்து நமக்கு அந்த வார்னிங் இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வோல்டேஜ் நம்ம எல்லா வண்டியிலும் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஃபியூச்சர் தான். நான் வந்து அவெனிஸ் 125 ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பேட்டரி இண்டிகேட்டர் வந்து எல்லா வண்டியிலுமே கொடுங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபியூச்சர். என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ இந்த பேட்டரி பேஸ்ட் வண்டியில் வந்து சென்சார் பேஸ் பண்ணி தான் எல்லாம், அதாவது இந்த BS6 வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சென்சார் பேஸ் பண்ணி தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இன்கேஸ் வந்து பேட்டரி வந்து வீக்காக இருக்குது, இல்லை வந்து பேட்டரி வந்து ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேஷன் தெரியாது, இந்த சென்சாரெல்லாம் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிடும், பேட்டரி வந்து ஷார்ட் வோல்டேஜ் கொடுத்துட்ருக்கு அப்படின்ற பட்சத்தில். ஸோ அதனால் வந்து இந்த வோல்டேஜ் வந்து நம்மளால் அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து பேட்டரி வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத ஒரு யூஸராலேயே வந்து இதை செக் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சர் தான் இது. ஸோ இப்போ வந்து இந்த பேட்டரி வோல்டேஜ் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல ஃபியூச்சர். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இத்தனை ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபியூச்சர் எல்லாமே ரியல் டைமில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்து இந்த 125cc செக்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு TFT டிஸ்பிளே, அதாவது இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் ரொம்பவே அட்வான்ஸ்டான ஃபியூச்சர்ஸாக வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த எந்த வண்டியிலுமே இந்தளவுக்கு ஹேண்டியான ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்ததான் நான் பார்க்கல. ஸோ இது வந்து ரொம்பவே ஹேண்டியான ஃபியூச்சர், ரியல் டைமுக்கு வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற விதமாக வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து நம்மளால் ஹோண்டாவோட ரோட் சிங்க் அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது கனெக்ட் பண்ணுறதுனால நமக்கு சைட் பை சைட் நேவிகேஷன் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி கால் நோட்டிஃபிகேஷன், SMS நோட்டிஃபிகேஷன் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். மக்களே, இந்த புது ஆக்டிவா 125ல கொடுத்துருக்க வீல்ஸ், டயர்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 90/90/12 வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது 12 inch வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிஸ்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 190 mm. அதே மாதிரி நமக்கு வந்து காம்பி பிரேக் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் வந்து அப்ளை ஆகும். கேலிபரை பொறுத்து நிசன் கேலிபர் சிங்கிள் பிஸ்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ரைட்டில் பார்த்துருவோம். ஸோ இதே வந்து ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 130 mm ட்ரம் பிரேக், அதே மாதிரி வந்து நமக்கு அலாய் வீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா டயர் சைஸ் வந்து நமக்கு 90/110 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிரேக்கிங் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ரைட்டில் பார்த்துருவோம். ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்து நமக்கு ஸ்ப்ரிங் லோடட் 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்களோட ரைடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மக்களே, இந்த வண்டியோட சீட் ஹைட், வெயிட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நான் செக் பண்ண எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 712 mm தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தோணுது இது 785 mm இருக்கும் அப்படின்றது. ஸோ இது பற்றியான கம்ப்ளீட் சீட் ஹைட் என்ன அப்படின்றது யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இதில் வந்து சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஏன்னா வெப்சைட்டில் ஹோண்டாவோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து 712 mm தான் வந்து போட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது 785 mm வந்து இருக்கும். ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மெட்டல் பாடி வந்து 109 kg வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபரில், அதாவது இந்த பேனல்ஸ் எல்லாமே வந்து ஃபைபரில் மாற்றினதுனால இப்போ வந்து 2 kg வெயிட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 107 kg தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி பேசணும்னா நமக்கு 162 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. நம்ம எதுக்கும் வந்து ரைடர் வீல் வந்து ஏதாவது ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சுன்னா நான் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்க்குறேன், கீழே ஏதாச்சும் நமக்கு வந்து இன்ஜின் வந்து அடிப்படுதா அப்படின்றத வந்து பார்த்துருவோம். நமக்கு இந்த ஆக்டிவா 125 OBD2B 2025 வந்து மேஜர் சேஞ்ச் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் பழைய ஆக்டிவாவை கம்பேர் பண்ணும்போது பழைய ஆக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா 8.19 bhp ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இந்த புது ஆக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா 8.30 bhp வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பழைய ஆக்டிவாவோட டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10.4 Nm. ஸோ இந்த ஆக்டிவா 125 வந்து டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10.5 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு இந்த புது ஆக்டிவா 125 OBD2Bல வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா DLX, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட். ஸோ ஸ்மார்ட் அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் கீ, அதாவது நமக்கு கீ இல்லாமல் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு ஃபியூச்சர் ரிமோட் கண்ட்ரோலோட வந்துடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீயோட வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா DLX வேரியன்ட்.
நமக்கு DLX வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 98,250 rupees வந்து வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 99,974 rupees எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸாக வந்து வருது. ஸோ கம்ப்ளீட் ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நான் ஷோரூமோட டீட்டெயில்ஸ் அதாவது கான்டாக்ட் நம்பர் வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வந்து கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா 125 2025 OBD2B இந்த வண்டியோட ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஸோ லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைட் ரிவ்யூ வந்து போட்டிருந்தேன். ஸோ அது ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்துருவோம் இந்த வண்டியோட ஒரு ரைட் ரிவ்யூ. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டு ரைட் ரிவ்யூலும் சொல்லியிருந்தேன், இதோட டார்க்கினஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு சிட்டியில் நீங்கள் ஓட்டுறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரொம்பவே ஆப்டான ஒரு வண்டியாக வந்து இது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங் ஸ்ட்ரோக் கான்ஃபிகரேஷனில் வந்து மேக் பண்ணியிருக்கிறதுனால, அதாவது உங்களுக்கு வந்து போர் வந்து கம்மி, ஸ்ட்ரோக் வந்து அதிகம். ஸோ அதனால் வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து இனிஷியல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணுற இன்ஜின்ஸில் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ டாப் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஜின் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி ஓடுற மாதிரி வந்து ஒரு சின்ன ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ அது ஒன்று மட்டும்தான் இந்த மாதிரி வண்டியில் வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிட்டியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இந்த வண்டி வந்து ஓட்டுறதுக்கு. ஸோ இதை தவிர சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ சஸ்பென்ஷனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆக்டிவாவை கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அந்த ஒரு மிட்ரேஞ்ச் டியூனிங் தான். உங்களுக்கு வந்து பெருசாக ஹார்டாகவும் இருக்காது, பெருசாக சாஃப்டாகவும் இருக்காது. அந்த மிடில் வந்து இருக்கும் இந்த சஸ்பென்ஷன் டியூனிங் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ பிரேக்ஸோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா சேம் பழைய ஆக்டிவாக மாதிரியே தான் இருக்குது. பட் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து என்ன நோட் பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிரேக்கோட ஃபீல் இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து பிடிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து ஃபீல் ஆகுது. லாஸ்ட் டைம் நான் ஆக்டிவா ஓட்டும்போது சொல்லியிருந்தேன், அந்த உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதே மாதிரி வந்து நான் அவினிஸில் சொல்லியிருந்தேன், இருக்கிறதுலே பெட்டரான பிரேக்கிங் வந்து இந்த வண்டியில் தான் இருக்குது அப்படின்றத வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வண்டியை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ பிரேக்கிங்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து கிளியராக நோட் பண்ண முடியுது. ஸோ பிரேக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா மேபி பிராண்ட் நியூ வண்டியாக இருக்கிறதுனால பிரேக்ஸ் வந்து அடியூகேட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, பைட்டிங்கெல்லாம் அப்படியே நமக்கு ஷார்ப்பாலாம் இல்லை. ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து சில வண்டிகளில் நீங்கள் பிரேக் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. நீங்கள் பிரேக் டச் பண்ணாலுமே அந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து அப்படியே கீழே போயிட்டு மேலே வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் எல்லாம் இதில் கிடைக்கல. பிரேக் வந்து ஒரு அடிக்குவேட்டான பவரில் இருக்குது, உங்களால் ஸ்டாப் பண்ணிக்க முடியும், அது கண்டிப்பாக சொல்லுவேன். பட் அந்த பிரேக் நீங்கள் டச் பண்ணும்போது அந்த ஃபீட்பேக் வந்து இமீடியட்டாக நம்ம கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ ரியலில் வந்து ட்ரம் பிரேக் ஆஸ் யூஷுவல் நமக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுமோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. மற்றபடி உங்களுக்கு அந்த இன்ஜினோட ஸ்மூத்னஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஹோண்டா வந்து டிப்பிக்கலாக அந்த இன்ஜினோட ஸ்மூத்னஸ்க்கு வந்து ரொம்பவே பேர் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃப்செட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைரெக்டாக சிலிண்டர்லேயே வந்து நமக்கு இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா போரோட ஹீட்னஸ் வந்து கம்மியாகும். ஸோ ஹீட் கம்மியாச்சுன்னா நமக்கு ஃப்ரிக்ஷன் கம்மியாகும், ஃப்ரிக்ஷன் கம்மியாச்சுன்னா நமக்கு லைஃப் அதிகமாக வரும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜான விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த 125cc செக்மெண்ட்லேயே இந்த ஆயில் ஜெட் கூலிங் சிஸ்டமோட வர ஒரே ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான். இது ப்ளஸ் வந்து ஆக்டிவா 6G. ஸோ வேறு ஏதாச்சும் வண்டியில் இருக்கா, உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் தெரியும்னா தயவு செஞ்சு கீழே வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு எந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆயில் ஜெட் கூலிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு இப்போதுக்கு வந்து ஹோண்டாவில் மட்டும்தான் இந்த ஆயில் ஜெட் கூலிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வேறு எந்த வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆயில் ஜெட் கூலிங் வந்து கிடையாது. ஸோ இது வந்து ரொம்பவே அட்வான்டேஜான விஷயம். ஏன்னா இன்ஜினோட போர் வந்து ரொம்பவே லாங் லைஃப் வரும் ஆயில் ஜெட் கூலிங் கொடுக்குறதுனால. ஸோ எனக்கு டெக்னிக்கல் தெரியும் அப்படின்றதுனால நான் சாலிடாக சொல்கிறேன், இந்த போர் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் அப்படின்றது. ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீட்டிங் பொஷர்லாம் ரொம்பவே ரிலாக்ஸான சீட்டிங் பொஷர். சீட்டோட குஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஹேண்ட்லிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் முன்ன பழைய ஆக்டிவாவோட கொஞ்சம் ஈகராக இருக்கிறது வந்து ஃபீல் பண்ண முடியுது. சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆப்டான வண்டி. என்னால் வந்து ஹைவே வந்து இன்றைக்கி எடுக்க முடியல, ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக பிராண்ட் நியூ வெஹிக்கல். ஸோ என்னால் வந்து ஹைவே கொண்டு போக முடியல. கண்டிப்பாக வந்து நான் இதை ஹைவே கொண்டு போய்ட்டும். இப்போ இருக்கிற கேரக்டர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேக்கு வந்து இந்த வண்டி ஸ்கூட்டர் வந்து ஷூட் ஆகுமா அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா பழைய ஆக்டிவோட இன்ஜினில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஹைவேக்கு வந்து நமக்கு செட் ஆகாது, இன்ஜின் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்றது. ஸோ புது ஆக்டிவா கண்டிப்பாக எனக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் போய் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுதான் மக்களே ஆக்டிவா 125 OBD2Bயோட கம்ப்ளீட் ரைட் ரிவ்யூ அண்ட் ஓவர் வியூ. ஸோ இந்த கண்டென்ட் வந்து பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை.